எந்த வியாதியை நிரந்தரமாக்கணும், யாருக்கு, என்ன விவரம்? ஐயா, அது யாருக்குன்னா சொல்ல முடியாது. ஆனா அவ ஒரு பொண்ணு. அவளுக்கு வயசு ஒரு 16, 17 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். படிக்கிற புள்ளதான். அவ இந்த கஞ்சா சாக்லேட்டு, போதை மருந்து இதுக்கெல்லாம் அடிமையாயி நோயாளி ஆயிட்டா. அவ வீட்ல இருக்கிறவங்களால அவளை பாத்துக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவ கஞ்சா சாக்லேட்லாம் சாப்பிட்டதுனால ரொம்ப உடம்பு முடியாம இப்போ படுத்த படுக்கையா வீட்ல இருக்கா. அவளுக்கு திடீர்னு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அந்த நேரம் கஞ்சா சாக்லேட் வித்த ஆளுங்கள கொல்லணும், வெட்டணும் அப்படின்னு ஆக்ரோஷமா கத்துறா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த வீட்டை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவளுக்கு அந்த பழசெல்லாம் எதுவும் ஞாபகம் வராம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு நல்ல மருந்து கொடுக்கணும். என்னம்மா நீ? அந்த பொண்ணை குணப்படுத்துறதுக்கு தானே மருந்து கேட்கணும். அதை விட்டுட்டு ஏன் ஞாபக சக்தி இல்லாம போறதுக்கு மருந்து கேக்குற? அது இல்லைங்கய்யா, அவளால அவ குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கல்யாணம் காட்சின்னு கூட எங்கேயும் போக முடியல. இல்லம்மா, என்ன தப்பா எடுத்துக்காத. என் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கலம்மா. ஐயா இல்லைங்கய்யா, நீங்க இந்த மருந்தை கொடுத்துதான் ஆகணும். எவ்வளவு பணம் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் தரேன். ஏம்மா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ எவ்வளவு கொடுத்தாலும் என்னால அந்த மருந்தை கொடுக்க முடியாதுமா. ஐயா, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா. பணம் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேட்டு வாங்கிக்கோங்கய்யா. ஒரு நிமிஷம். என்னம்மா? இந்தாங்கய்யா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. மொத்தமா வச்சுக்கோங்க. இன்னும் வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன். என்னையா யோசிக்கிறீங்க? வாங்கிக்கங்க, இந்தாங்க. ஐயா, இது உங்களுக்கு தான், புடிங்க. என்னம்மா இம்புட்டு பணம் கொடுத்து அந்த மருந்தை கேட்கறிய? அப்படி யாருக்கு தான் அந்த மருந்து நீ கொடுக்க போற? ஐயா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீங்க மருந்து கொஞ்சம் கொடுங்களேன். சரி, பணம் வேற இம்புட்டு கொடுக்குற. இரு, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா. என்னங்கய்யா, இது நீங்க வழக்கமா எல்லாருக்கும் கொடுக்கிற தலைவலி மாத்திரை மாதிரி இருக்கு. என்கிட்ட இருக்கிற எல்லா மாத்திரையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு மாத்திரைக்கும் வேற வேற வீரியம் இருக்கு, வேற வேற மருத்துவ குணம் இருக்குமா. இது நீ கேட்குற ஞாபக சக்தியை நிரந்தரமா இல்லாம பண்ணக்கூடிய மருந்து தான் இது.